ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம். ஏப்ரல் 16ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாக போகுது. அதாவது திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, மதுரை, சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் 100 டிகிரி செல்சியஸ் முதல் 102 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக போகுது. இதே போல் கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கரூர், திண்டுக்கல், திருச்சி, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் 102 டிகிரி முதல் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாக போகுது. இதர மாவட்டங்களையும் நமக்கு பெரும்பாலான மாவட்டங்கள்லையும் நமக்கு 100 டிகிரி ஃபாரன்ஹீட் மேலே வெப்பநிலை பதிவாகும். அதாவது இந்த வெப்பநிலையானது ஏப்ரல் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள தேதிகளில் தான் அதிகமாக இருக்கும். இதற்கு பிறகு வங்கக்கடல்ல ஒரு காற்று சுழற்சி ஒன்று உருவாக போகுது. ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இடைப்பட்ட தேதிகளில் தமிழ்நாட்டில் இந்த காற்று சுழற்சியால் நமக்கு மழை கிடைக்க போகுது. அதாவது இந்த நேரங்களில் பகல் நேரங்களில் வெப்பநிலை இருக்கும், புழுக்கம் அதிகமாக இருக்கும். மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை காணப்படும். பெரும்பாலும் ஏப்ரல் 22ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 26ஆம் தேதி வரைக்கும் உள்ள 5 தேதிகளில் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் மழை கிடைக்க போகுது. இந்த 5 நாட்கள் எந்தெந்த மாவட்டங்களில் மழை கிடைக்கும்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தேனி, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் நமக்கு மழை கிடைக்க போகுது. அதாவது மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் தான் இந்த மழை இருக்கும். இதற்கு பிறகு ஏப்ரல் 26 முதல் ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் பரவலான நமக்கு கோடை மழை பெய்ய போகுது. அதாவது எல்லா இடங்கள்லையும் ஒரே அளவான மழை இருக்காது. சில இடங்களில் சாரல் மழை, சில இடங்களில் கனமழை, சில இடங்களில் மிதமான மழை பெய்யும், சில இடங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், மழை பெய்யாமலேயும் போகலாம். ஏன்னா இது எந்த இடத்துல காற்று குவிதல் இருக்கோ அதை பொறுத்து தான், மேற்கு காற்றோட வேகமும் கிழக்கு காற்றோட வேகத்தை பொறுத்து தான் இந்த காற்று சுழற்சியால் நமக்கு மழை கிடைக்க போகுது. இதே போல் நமக்கு மே மாதங்களில் நமக்கு கோடைமழையானது இருக்க போகுது. அக்னி நட்சத்திரம் இருந்தாலும் நமக்கு சில நாட்கள் மாலை அல்லது இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை நேரங்களில் நமக்கு கனமழையானது, மிதமான மழை, சாரல் மழை இப்படி கிடைக்க போகுது. அது நாட்கள் நெருங்கும் போது நம்ம எந்தெந்த தேதிகளில் மழை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வருடம் தென்மேற்கு பருவமழையானது மே இறுதி வாரம் அல்லது ஜூன் முதல் வாரத்தில் நமக்கு கேரளாவில் தொடங்க போகுது. இந்த தென்மேற்கு பருவமழையானது கேரளா மற்றும் தமிழ்நாட்டில் நமக்கு சராசரிக்கு அதிகமாக மழை கிடைக்க போகுது. அது நம்ம அடுத்த மாதங்களில் நாட்கள் நெருங்கும் போது நம்ம என்னன்னு பார்க்கலாம். விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் வானிலை அறிந்து தங்களுடைய அறுவடை பணிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா குறிப்பிட்ட சில நாட்கள் நமக்கு மழை பெய்ய போகுது. பகல் நேரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இருந்தாலும் மாலை அல்லது இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு மழை கிடைக்கும். நம்ம மழை நீரை சேமித்து வச்சுக்கணும். ஏன்னா நாம் எதிர்பார்க்குற நேரங்களில் நமக்கு மழை இருக்காது, அதிக வெயில காணப்படும். குறைவான நேரங்களில் அதிகபட்ச மழை பெய்ய போகுது சில நாட்கள். இதனால விவசாயிகள் தங்களோட விவசாய பணிகளை வானிலை பார்த்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். வானிலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும். ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.